வணக்கம். ராஜேஸ்வரி நரேன் கிச்சன்லேருந்து பேசுகிறேன். இன்னைக்கு பிரண்டையில் பொடி செஞ்சு எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். பிரண்டையை வாங்கிட்டு வந்து இந்த முதல் நாளே புளி தண்ணியில் போட்டு வச்சு ஊற வச்சிடணும். மறுநாள் என்ன பண்ணணும், நல்லா சுத்தமாக எடுத்துட்டு அது நல்லெண்ணெயில் ஊற்றி நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்டு பூண்டு, வரமிளகா, கடலைப்பருப்பு, உளுந்தம் பருப்பு, கொஞ்சோண்டு புளி வச்சு உப்பு போட்டு பொடி பண்ணி சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். அதை உடம்புல இருக்க கழிவுகள்லாம் போயிடும். நான் செஞ்சதை காமிக்கிறேன். பாருங்க, இந்த பிரண்டை என்ன பண்ண பச்சை கலரில் இருக்குது. நைட்டே நான் புளி தண்ணியில் ஊற வச்சுக்கிட்டேன். இதை நல்ல சிவப்பு கலர் இந்த மாதிரி பொடி நல்லா வறுத்துக்கணும். சிம்மில் போட்டு நல்ல புறவு நல்லா முறைன்னு வறுத்துக்கணும். அப்போ தான் இந்த அரிப்பெல்லாம் இருக்காது. வெள்ளைப்பூண்டு வறுத்துக்கணும். வரமிளகா, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு நல்லா வறுத்து வச்சுக்கணும். உப்புத்தூள் போட்டு இதை மிக்சியில் ரொட்டேட் பண்ணி மிக்சியில் அரைச்சி உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு இதை செஞ்சு சமைச்சு சாப்பிட்டுங்க. நான் செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி நீங்கள் பொடி பண்ணி நீங்கள் உங்கள் வீட்டில் தயார் பண்ணிக்கோங்க. வீட்டிலே தயார் பண்ணும்போது ரொம்ப ருசியாக இருக்கும். இதில் பிரண்டை, வரமிளகா, பூண்டு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, உப்பு, கொஞ்சோண்டு புளி. ஏன்னா நேற்று முதல் நாளே நீங்கள் புளியில் ஊற வச்சிருக்கனால கொஞ்சம் புளி போட்டால் போதும். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டுங்க. இப்போ ஒரு குறள் சொல்கிறேன் உங்களுக்கு. இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றி நின்ற துணை. இதுக்கு தெளிவுரை சொல்கிறேன். வாழ்ற ஒருத்தர் அவருடைய பெற்றோருக்காகவும் மனைவிக்காகவும் மக்களுக்காகவும் துணையா இருக்கணும். இதான் அர்த்தம். இன்னொரு இன்னைக்கு சந்தனு மகாராஜா பற்றி, இந்த மகாபாரத்தில் வர சந்தனு மகாராஜா பற்றி நான் பேசுறேன், விரும்புறேன். நான் சந்தனு மகாராஜுடைய அப்பா பிரதீபா. இவருக்கு 3 பசங்க இருந்தாங்க. ஒரு பையன் தோல் நோய் இறந்து போயிட்டாரு. ஒரு பையன் உங்க மாமா கூட போயிட்டாரு. சந்தனு மகாராஜா அஸ்தினாபுரத்துக்கு மகாராஜா கிட்ட காட்டுக்கு போயிடாரு. அப்ப காட்டுல தவம் செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு கங்காதேவி என்ன பண்றாங்க, இவருடைய வலது தொடையில உட்கார்ந்துக்கிறாங்க. உங்களுக்கு உங்களை திருமணம் செய்யணும்னு சொல்றாரு. அப்போ அந்த பிரதிப மன்னர் சொல்றாரு, இடது தொண்டை என்னுடைய மனைவிக்கு சொந்தம், வலது தொடை இந்த மருமகளுக்கும் சொந்தம். நீ என்னுடைய மகனை நீ திருமணம் செஞ்சுக்கோன்னு சொல்றாரு. சரின்னா அப்படியே நான் செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு கங்காதேவி போயிடறாங்க. ஒரு நாள் சந்தனு மகாராஜா தன் தகப்பனை பார்க்க வராரு. இந்த மாதிரி பெண் தேவலோகத்தில் வந்த பெண் என்னை பார்த்தாங்க, உன்னை திருமணம் செஞ்சுக்க சொல்லியிருக்கேன், நீ அவளை பார்க்கும்போது திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லிடுன்னு சொல்றாரு. சரி, சந்தனு மகாராஜா ஒரு காட்டுக்கு போகும்போது அங்க ஒரு பெண்ணை பார்க்கறாரு. அந்த பெண்ணுடைய அழகுல மயங்குறாரு. அவங்கதான் கங்காதேவி. இந்த மாதிரி உன்னை திருமணம் செய்யணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் சில கட்டுப்பாடுலாம் சொல்றேன், அதை நீங்க 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 சரின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்றாரு. என்னுடைய பெற்றோர் யாருன்னு கேட்கக்கூடாது, நீங்க கோபப்படக்கூடாது, என்ன அன்பு செலுத்தணும், நான் என்ன செயல் செஞ்சாலும் அதை தடுத்து நிறுத்தக்கூடாது, எதிர்ப்பு பேசக்கூடாது, அப்படின்னா நான் உங்களை திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. சரி, நான் அப்படியே செய்யறேன்னு சொல்லிட்டு
திருமணம் செஞ்சுக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. அந்த அம்மா வந்து கங்காதேவி வந்து கருவுற்றிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்கு. குழந்தை பிறந்தோனே அத கொண்டு போய் கங்கை ஆத்துல விட்டுறாங்க. அப்புறம் 2வது ரொம்ப மனசு கஷ்டப்படுறாரு அவரு. நான் குழந்தைய கொண்டு போய் கங்கை ஆத்துல விட்டாங்கன்னு சொல்லிட்டு, அது மாரி 2வது குழந்தை, 3வது குழந்தை 7 குழந்தையும் கொண்டு போய் கங்கை ஆத்துல விட்டாரு. 8வது குழந்தை வந்து பிறக்குது. 8வது குழந்தை பிறக்கும்போது அதுக்கு ரொம்ப ஊர் மக்களும், அவரும் ரொம்ப கோவப்பட்டு, "ஏன் இப்படி செய்றீங்க? இந்த தவறான செயல் செய்றீங்கன்னு" சொல்லும்போது, இது மாரி கேட்டதுனால, "இனிமேட்டு நான் உங்களோட இருக்க மாட்டேன். நீங்க இந்த குழந்தைய எடுத்துட்டு போய் நான் வளர்க்குறேன்." அப்படின்னு சொல்லிட்டு, அந்த குழந்தை வந்து பீஷ்மர். பீஷ்மர் அவர்தான் அந்த குழந்தை. அவர் வந்து கங்கை கங்கை நான் வளர்த்துட்டு கொண்டு போய் சிறந்த பையனா வளர்த்து உங்ககிட்ட குடுக்குறேன்னு சொல்லிட்டு போயிறாரு. அவரு வேதவரதன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேர் வச்சுட்டு வளர்க்குறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த குழந்தை வெளியில வராங்க. வந்து ரொம்ப வில்வித்தை நல்ல சிறந்த பையனா இருக்கிறாரு அவரு. வந்து சந்தனு மகாராஜாவுக்கு பிடிச்சிருச்சு. இந்த பையன் யாருன்னு தெரியும்போது கங்காதேவிய கூப்பிடும்போது, கங்காதேவி இதான் நம்ம பையன். 8வது பையன்னு சொல்றாங்க. அத கூட்டிட்டு போயி அவர அரசர் ஆக்குறாரு. இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்து தொடர்ந்து உங்ககிட்ட நான் பேசுறேன் நானு. நன்றி, வணக்கம்.